அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, இன்று நாம் பார்க்கப் போகும் கதை மனித வரலாற்றிலேயே முதல் பொறாமை மற்றும் முதல் கோபம், முதல் கொலை. ஒரு சகோதரன் தன் சகோதரனையே கொன்ற கதை. ஆம், காயின் அண்ட் ஆபேல் கதையைப் பற்றிதான் இப்போது நாம் பார்க்கப் போகிறோம். இன்றும் நம் வாழ்க்கைக்கு மிகவும் தேவையான ஒரு பாடம். இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. ஆதாம் மற்றும் ஏவாள் பூமியின் முதல் மனிதர்கள். அவர்களுக்கு 2 மகன்கள் பிறந்தார்கள். மூத்தவன் காயின், இளையவன் ஆபேல். காயின் விவசாயி, நிலத்தில் உழைப்பவன். ஆபேல் மேய்ப்பவன், ஆடுகளை கவனிப்பவன். இருவரும் உழைப்பாளிகள். ஆனால் உள்ளத்தில் வேறுபாடு இருந்தது. ஒரு நாள் இருவரும் தேவனுக்கு பலியிட முடிவு செய்தார்கள். ஆபேல் தன் ஆடுகளில் சிறந்ததை முழு மனதோடு அன்போடு அர்ப்பணித்தான். காயின் சில விளைச்சலை எடுத்தான், மனமில்லாமல் கொடுத்தான். அர்ப்பணிப்பு இல்லை. தேவன் ஆபேலின் பலியை ஏற்றுக்கொண்டார், காயினின் பலியை ஏற்கவில்லை. காயின் கோபமடைந்தான். அவன் முகமே மாறிவிட்டது. தேவன் காயினிடம் பேசினார். காயினே, நீ ஏன் கோபப்படுகிறாய்? நீ நல்லதை செய்தால் நீ ஏற்றுக்கொள்ளப்படுவாய். ஆனால் பாவம் கதவின் முன் காத்திருக்கிறது. நீ அதை ஆள வேண்டும். இது ஒரு எச்சரிக்கை, ஒரு வாய்ப்பு, ஒரு அன்பு அழைப்பு. ஆனால் காயின் கேட்கவில்லை. தேவனின் வார்த்தையை அசட்டை பண்ணினான். But Cain ignored God's warning. ஒரு நாள் ஆபேல் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கையில் காயின் சொன்னான், வா, வயலுக்கு போகலாம். அப்பாவியாக ஆபேல் சென்றான். அங்கே பொறாமை, கோபம், வெறுப்பு எல்லாம் ஒன்று சேர்ந்து. காயின் தன் சகோதரனை கொன்றான். முதல் இரத்தம் பூமியில் விழுந்தது. இதுதான் உலகின் முதல் கொலை. ஒரு நாள் காலையில் காயின் தனது வயலில் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது தேவன் மீண்டும் பேசினார். காயினே, உன் சகோதரன் எங்கே என்று கேட்டார். காயின் பொய் சொன்னான். எனக்கு தெரியாது. நான் அவனுக்கு என்ன காவலாளியா? தேவன் சொன்னார், உன் சகோதரனின் இரத்தம் பூமியிலிருந்து என்னிடம் அழுகிறது. தேவனிடமிருந்து எதுவும் மறையாது. தேவன் மீண்டும் காயினை பார்த்து சொன்னார், காயினே, நீ செய்தது மிகப் பெரிய பாவம். உன் சகோதரனின் இரத்தம் பூமியிலிருந்து என்னிடம் அழுகிறது. காயின் தலை குனிந்தான். அவன் உள்ளம் நடுங்கியது. பயமும் குற்ற உணர்ச்சியும் அவனை ஆட்டிப்படைத்தது. தேவன் தொடர்ந்து சொன்னார், இனிமேல் நீ நிலத்தில் உழைத்தாலும் அது உனக்கு பயன் தராது. நீ பூமியில் அலைந்து திரியும் மனிதனாக இருப்பாய். வீடு இல்லை, அமைதி இல்லை, நிலையான வாழ்க்கை இல்லை. இதுதான் உனக்கு தண்டனை. ஆண்டவரே, இந்த தண்டனை எனக்கு ரொம்ப பெரியது. என்னை யாராவது பார்த்தால் கொன்றுவிடுவார்களே. நான் எப்படி வாழ்வேன் என்று அழுதான். அப்போது தேவன், காயினே, நீ பாவம் செய்தாலும் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன். யாரும் உன்னை கொல்லாதபடி நான் உனக்கு ஒரு அடையாளம் வைப்பேன். அப்போது தேவன் காயின் மேல் ஒரு பாதுகாப்பு அடையாளம் வைத்தார். தண்டனையோடு கருணையும் சேர்ந்து வந்தது. நீதியோடு அன்பும் சேர்ந்தது. ஆபேல் கொல்லப்பட்ட பிறகு ஆதாமும் ஏவாளும் மிகவும் உடைந்தார்கள்.
ஒரு மகனை இழந்த துக்கம், ஒரு தாயின் கண்ணீர், ஒரு தந்தையின் வேதனை. அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிடம் ஏற்பட்டது. அப்போது தேவன் அவர்களை மறக்கவில்லை. அவர்களின் கண்ணீரை கண்டார், அவர்களின் வலியை உணர்ந்தார். ஒரு நாள் தேவன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு மகனை கொடுத்தார். அவன் பெயர் சேத். ஏவாள் சொன்னாள், காயின் கொன்ற ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு இந்த மகனை கொடுத்தார். இது ஒரு பரிசு, இது ஒரு ஆறுதல், இது ஒரு புதிய தொடக்கம். சேத் ஆபேல் போல தேவனை நேசித்தான், நீதியோடு நடந்தான். அவனுடைய தலைமுறையிலிருந்துதான் தேவனை தொழுதவர்கள் உருவானார்கள். விசுவாசம் வளர்ந்தது, தேவனுடைய நாமம் மகிமைப்படுத்தப்பட்டது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த கதை வெறும் பழைய வரலாறு இல்லை. இது நம் வாழ்க்கையின் கண்ணாடி, நாம் தினமும் சந்திக்கும் போராட்டங்களின் படம். சில நேரம் நாமும் காயின் போல மற்றவர்களின் வெற்றியை பார்த்து மனசுக்குள் பொறாமை வளர்த்துக் கொள்கிறோம். யாராவது நம்மை புறக்கணிச்சா கோபமா மாறிடுறோம். அந்த கோபம் மெதுவா பாவமா மாறுது. அதனால்தான் வேதாகமம் நமக்கு இப்படியாய் சொல்லுகிறது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். நீதிமொழிகள் 4:23. இப்போது நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆபேல் போல முழு மனதோடு தேவனுக்கு கொடுத்தா, நேர்மையோடு நடந்தா அமைதி நம்ம வாழ்க்கையை நிரப்பும்.